அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனமையும் அந்த வசனத்தினுடைய விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 39வது அத்தியாயமான அஸ்-ஸுமர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் தம்முடைய அடியார்களை அழைத்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறான்னா, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டே என்னுடைய அடியார்களே என்று இறைவன் தன்னுடைய அடியார்களை பற்றி குறிப்பிடுகிறான். நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்த நிலையில் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை அழைத்து இறைவன் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருட்கொடையில் ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளை நீங்க நம்பிக்கை இழந்தவராக மாறி விடாதீர்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் உங்களினுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பவன். இறைவனினுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி தெரியுமா, உங்களை தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறது அல்லாஹ்வினுடைய நோக்கம் கிடையாது. இறைவன் நாடினால் உங்களினுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ்வினுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். உண்மையிலேயே இந்த ஒரு வசனம் யாரினுடைய மனதில் எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்கள் இறைவனிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு முன் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். பல மக்களினுடைய நினைப்பு இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, இறைவனினுடைய அருட்கொடையில் நிராசை அடைந்தவர்களாக மாறி விடுகிறார்கள். எப்படி நிராசை வந்துருதுன்னா, அதற்கான மிகப்பெரிய ஒரு உருவாக்கம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டினுடைய முக்கியமான அம்சமே என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, நீங்க எல்லாம் பொய் பேசுறவங்க, திருநவங்க, இவ்வளவு பாவத்தோடு இவ்வளவு அழுக்கோடு வந்து அல்லாஹ்ட்ட கையேந்துனா அல்லாஹ் உங்களுக்கு பாவத்தை மன்னிப்பானா? உங்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அதுக்கு மாறா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த ஒரு அவுலியா இருக்கிறார், இந்த அவுலியாவிடத்தில் வாருங்கள். இவர் பெருமளவில் பாவங்கள்லாம் செய்யாதவர், அதிகமான நன்மைகளை செய்தவர், உங்களை விட ஏராளமான சிறப்பிற்குரியவர். நீங்க இந்த அவுலியாட்ட வந்து உங்களினுடைய கோரிக்கை வச்சீங்கன்னா இந்த அவுலியா போய் அல்லாஹ்ட்ட உங்களுக்காண்டி பேசுவாரு. நீங்க எப்படி டைரக்டா அல்லாஹ்ட்ட பேசுறது? நீங்க இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க, உங்களால் இறைவனை நெருங்க முடியாது. அப்படி நீங்கள் நெருங்கினாலும் அல்லாஹ் உங்களினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு தர்காவிற்கு செல்கிறார்களோ அவர்களினுடைய மனதில் இந்த ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவான்? இதே வாயில தானே போய் பேசணும், இதே வாயில தானே புறம் பேசணும், இதே வாயில அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருந்தா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ்வினுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் நானா உங்களினுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். நீங்க புறம் பேசுறதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதை மட்டும் நான் மன்னிப்பேன், இதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். அது அல்லாஹ்வினுடைய தன்மை இல்லை. உங்களினுடைய ஒட்டுமொத்த பாவத்தை மன்னித்து உங்களை முழுக்க ஒரு நன்மை செய்தவர்களாக அல்லாஹ் சொர்க்கத்தில் கூட நுழைய வைக்க முடியும். இறைவனினுடைய அருட்கொடையில் நம்பிக்கை இழந்து விடவே கூடாது. இன்றைக்கு எப்பொழுது ஒரு இடைத்தரகர் என்று வருகிறார்களோ அப்படி வரும்பொழுதுதான் ஏராளமான மக்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கு தர்காவாக இருக்கட்டும், இன்னும் வேற ஏராளமான மாற்று மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனாலும் இப்படி அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒருவரை இடைத்தரகராக ஏற்படுத்தி அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். இதற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வப்தகு இலைஹில் வசீலா. அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஒரு வசீலாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றாங்க. இது திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இறைவனின் பக்கம் நாம் ஒரு வசீலாவை ஏற்படுத்திக் கொள்ளணும். வசீலா என்பதற்கான அர்த்தம் என்னன்னா இடைத்தரகர், ஒரு புற சாதனம் என்பது அதற்கான ஒரு பொருள். அந்த பொருளை குறித்து எங்களுக்கான வசீலா தான் இந்த அவுலியா. நாங்க தர்காவுக்கு போறோம்னா அல்லாஹ் வசீலாவை ஏற்படுத்த சொல்லி இருக்கிறான், அதனால நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு எப்படிலாம் வந்துட்டு ஒரு விளக்கம் சொல்லுவாங்கன்னா, தோசை மாவு இருக்கு, தோசை மாவை எடுத்துக்கிட்டு போய் நீங்க நெருப்புல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை கிடைக்குமா? தோசை கிடைக்காது, நெருப்பு அணைஞ்சு போயிரு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா தோசை கல்லுன்னு ஒண்ணு வைக்கணும். அந்த தோசை கல்லு தான் இடைத்தரகர், அதுதான் வசீலா என்று மக்கள் எல்லாரும் தோசை மாவான், அல்லாஹ் தான் இருப்பான். நம்ம நேரம் அல்லாஹ்ட்ட போனோம்னா எந்த பயன் இருக்காதான். ஒரு இடைத்தரகர், தோசை கல்லு மாதிரி ஒரு இடைத்தரகரை வச்சு அல்லாஹ்ட்ட போனாதான் நமக்கான பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்று சம்பந்தமே இல்லாத ஒரு சில உதாரணங்களை சொல்லி மக்களை இன்றளவிலும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை தேட வேண்டும். வசீலான அல்லாஹ் குறிப்பிடுவது தெரியுமா? நம்முடைய நல்லறங்களை. தொழுகை என்பது ஒரு வசீலா. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு மாற்று விதமான ஒரு புறசாதனம் தான் தொழுகை. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும்.
தான தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நபிகளார் வழிகாட்டிய ஒரு வசீலா. இதை மறந்துவிட்டு ஒரு மாற்று மத சகோதரர்களினுடைய அந்த விதமான ஒரு அடிப்படையில் நாம் தர்காவிற்கு செல்வதோ, இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை பிற மக்களிடத்தில் கையேந்துவதோ, இறைவனினுடைய அருட்கொடையில் நிராசை அடைந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடுவதற்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இதை போன்ற எந்த விதமான ஒரு மாற்று கருத்தான ஒரு பிரச்சாரத்தை நம்மிடத்தில் வைத்தாலும் இதையெல்லாம் நாம் நம்முடைய மூளைக்குள் சற்றும் ஏற்றிக்கொள்ளாமல் இறைவனை நெருங்குவதற்கும் நமக்கும் இடையில் எந்த விதமான ஒரு ஆட்களும் தேவை கிடையாது. இறைவனினுடைய நம்பிக்கையில் நிராசை அடையாமல் இறைவனினுடைய அருட்கொடைகளை எதிர்பார்த்தவர்களாக இறைவனிடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்துல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.